உயர்நிலைப் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு என் மதிய வணக்கம் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அந்த காலத்துல எல்லாம் நம்மளுடைய உணவு முறை வேற மாதிரி இருந்திருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, இயற்கையான கீரை, காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. இப்ப நீங்க சாப்பிட்றதுலாம் எப்படி இருக்கு? சிக்கன், ஃப்ரைடு சிக்கன், இந்த மாதிரி பன் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நிறைய ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா வந்துருச்சு. இப்ப நம்ம பாட்டி இருக்கிற, நீங்க பாட்டிகள் எல்லாம் பாத்திருக்கீங்க, பாட்டி தாத்தா எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம அம்மா இருக்கிற ஸ்டேஜை பாத்தீங்கன்னா அவங்க திடீர்னு டக்குன்னு இப்போ ஒரு ஃபீவர் வந்தா கூட படுத்துருவாங்க. அதை விட நம்ம ரொம்ப சிக்காயிடும். ஏதாவது ஒரு குழந்தைக்கு தும்மல் வந்தா கூட நம்மளுக்கு முடியாம வந்துருது. இதுக்கு காரணம் என்ன? ஊட்டச்சத்து குறைபாடு. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை குறைபாடோட பிறக்குதுன்னா அதுக்கு முதல் காரணம் என்ன? உணவு. அடுத்துதான் மரபணு ரீதியா ஒரு குழந்தை ஒரு ஊனமுற்ற குழந்தையா இருந்தாலும் சரி, ஆட்டிசம் குழந்தையா இருந்தாலும் சரி, ஐடிங்கிறது என்னன்னா நுண்ணறிவு குறைபாடு, அறிவுல குறைபாடு உள்ளவர்களா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு முதல்ல. அதுக்கப்புறம் தன்னுடைய கருவுல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற விபத்தால இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். சில பேர் நம்ம அம்மா வயிற்றுல இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அவங்க அந்த நேரத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க கூடாது. ஆனா சந்தோஷமா இருந்தா தானே அந்த குழந்தையும் ஆரோக்கியமா பிறக்கும். அப்ப நீங்க நீங்க இப்ப குட்டி குழந்தைங்க கொஞ்சம் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிறதுனால நீங்க யாருக்கு வேணாலும் அறிவுரை சொல்லலாம். ஒரு அம்மாவுக்கோ இல்ல பக்கத்துல உள்ள ஒரு அக்காவுக்கோ நீங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. நீங்க முதல்ல சாப்பிடாதீங்க. உனக்கு அம்மா பரோட்டா வாங்கி கொடுக்குறாங்களா, சிக்கன் வாங்கி கொடுக்குறாங்களா, வேணாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அப்பதான் அதை மத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? ஒரு ஆட்டிசம் குழந்தை நீங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு குறைபாடுடைய குழந்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இப்ப ஒரு 3 மாத குழந்தை இருக்கு. அந்த 3 மாத குழந்தை குப்புத்துக்கு பார்த்திருக்கீங்களா? 6 மாசத்துல என்ன செஞ்சிடும்? எழுந்து உட்காந்துக்கிறோம். 8 மாச குழந்தை இருந்து என்ன செய்யும்? அப்ப உள்ள குழந்தைங்கள நல்லா நடக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப நீங்க இப்ப இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் எவ்வளவு ஒரு டேலண்ட் இருக்குங்கிறத இப்ப காலையில அவங்க ஜெபிக்காவா ஒரு குழந்தை பாடுனாங்க, இவங்க பாடுனாங்க, ஒரு 2-3 பேர் எவ்வளவு. ஆனா இந்த மாதிரி பாடவே முடியாது, நான் பார்த்தது இல்லை. நிறைய குழந்தைங்க நம்ம டிவியில பாக்குறோம், அது வேற விஷயம். ஆனா இந்த குழந்தைங்க இப்படி. அப்ப உங்களுக்குள்ள ஒவ்வொரு ஆளுக்கிட்டே திறமை இருக்கு. அந்த திறமைய இன்னும் நீங்க மேல மேல கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் இப்ப பக்கத்துல ஒரு குறைபாடுடைய ஒரு ஊனமுற்ற குழந்தையா இருந்தாலும் சரி, ஆட்டிசம் குழந்தையா இருந்தாலும் சரி. இப்ப ஆட்டிசம் குழந்தைய கண்டுபிடிக்கிறோம் எப்படி? ஒரு 3 மாச குழந்தை தவக்குறோம், ஆனா அது குப்புத்துக்கும். ஆனா இந்த குழந்தை குப்புத்துக்காது. அந்த டைம் ரொம்ப லேட் ஆகும். நடக்கிறதுக்கு லேட் பண்ணோம், குப்புக்கிறதுக்கு லேட் பண்ணோம், பேசுறதுக்கு லேட் பண்ணோம். அப்பவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த குழந்தை இப்படி கண்டுபிடிக்க முடியும் போது நீங்க என்ன செய்வீங்க? பாப்பா இப்படி தவக்காம இருக்கு, என்னமா 6 மாசம் ஆச்சு, 8 மாசம் ஆச்சு, இன்னும் தவக்கவே இல்லை, நம்ம நம்ம கொண்டு போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அதை கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கு. இப்ப என்னன்னா சென்னையில நிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். அந்த காலேஜ்ல இந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு, குறைபாடுடைய குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்